இருக்குது தெரியுங்களா, அதோட மரம் தான் இது. இங்கே பாருங்கள், லைட்டாக இப்போ வந்து பாதாம் வந்திருக்கு. இது வந்து பெருசாகிடுச்சுன்னா அப்படியே பாதாம் பருப்பு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிய மரம். எங்கள் வீட்டில் உள்ள புளிய மரம் 3 மரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியங்காய் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு, ஃபுல்லாக புளியங்காய் இருக்குது, புளியம்பழம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்க மரம், தேக்கம்பூ பாருங்கள். சின்ன சின்ன செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொய்யா கன்று பாருங்கள். இது வந்து மல்லிகைப்பூ செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொய்யா கன்று வச்சு பெருசாக வந்துருச்சு. இது வந்து முருங்கை மரம். ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சோத்துக்கத்தாழை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோத்துக்கத்தாழை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது வீட்டில் இருக்கிறது. இப்போது இங்கே வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே குட்டி குட்டியாக தெரியுதுங்களா, இது நம்ம தோட்டத்தில் உள்ளது தான். அப்புறம் அங்கே இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா, எல்லாமே சோத்துக்கத்தாழை நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி செடி தான். அதுக்கப்புறம் பாருங்கள் துளசி செடி, இங்கே துளசி, அங்கே கருவேப்பிலை, இங்கே துளசி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தென்னந்தோப்பு தென்னங்கன்று போட்டுக்கோம் பாருங்கள்.